பேர் பார்த்தீங்கன்னா ஞானி லெவலில் இருப்பான். எப்படி சார் இருக்கீங்க? ஏதோ மேலே இருக்கிறவன் வந்து கூப்பிட்டா போயிடுவேன்னு. அதாவது இவர் போக மாட்டார், மேலேருந்து கடவுள் வந்து கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. இதில் ஏழை பணக்காரன்லாம் இல்லை, எல்லாருமே இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இதே பதில் தான். வெளிநாட்டில் அப்படி இல்லை. 2 ஏழை சந்திச்சுக்கிட்டாலும் ஹவ் ஆர் யூ, ஃபைன் தேங்க்யூ, ஹவ் ஆர் யூன்னு. இங்கே மட்டும்தான் எப்படி சார் இருக்கு, ஏதோ இருக்கு. நான் ஏன் இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சி என்ன ஒருத்தன் கேட்டான், எப்படி சார் இருக்கீங்கன்னு. நல்லா இருக்கேன்னு. அவன் மூஞ்சி சின்னதாயிடுச்சு. இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான்? அதாவது மனசாட்சியே இல்லாமல் அடுத்தது கேட்டாங்க, நல்லா இருக்கேன்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், என்ன நல்லா இருந்து என்ன, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. நேற்று இப்படி தான் பக்கத்து வீட்டில் ஆள் என் கூட பேசிகிட்டு இருந்தான். 1:30 மணிக்கு போய் படுத்தான், காலையில் இல்லை, சைலண்ட் அட்டாக் ஆன்றான். நான் விடலை, அப்படியும் அவனுக்கு ஒரு வழி பண்ணணும்னு. எனக்கு ஒன்றும் கவலை இல்லைங்க, ஏதாவது ஆச்சுன்னா கூட கவலை இல்லை. ஐ எம் வெல் செட்டில், ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகிட்டேன், என் குடும்பத்துக்கு எல்ஐசியில் எல்லாம் பணம் போட்டிருக்கேன், ஒன்றும் கவலை இல்லைன்னு சொல்கிறேன். அதுக்கும் ஒரு ஆன்சர் வச்சுருக்கான் சார் அவன். எல்ஐசிலாம் முன்ன மாதிரி இல்லையா, பாலிசி வர்றதுக்குள்ளே நாமினி செத்து போயிடுவாங்களான்னு. அவனை வச்சு என்ன பண்ணுறீங்க? வாழ்வதில் இருக்கிறது வேற, வாழறது வேற. எப்படி வாழணும் ஈஸியாக எடுத்துக்கணும். இப்போ காலம் மாறி போச்சுங்க, எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் வருது. முன்னெல்லாம் கரண்ட்டு போச்சுன்னா பக்குன்னு இருக்கும், இப்போ போகலன்னா பக்குன்னு இருக்கு. 2 மணிக்கு போகணுமே, இன்னும் போகலையே. அரிசி ஊற வச்சுருக்கமே, இதை நம்பி தானே. 6 மணிக்கு கரண்ட் வரணுமே, இது லேட்டானா அது லேட்டாக ஆகுமே. ஆமாம் சார், ஒரு காலத்தில் பேஷண்ட்டை கூட்டின்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு டாக்டரை பார்த்து, கடவுளே நீ தான் கடவுள், என் பேஷண்ட்டை காப்பாற்று. இப்போ அப்படி இல்லை. ஆஸ்பத்திரியில் பேஷண்ட்டை சேர்த்துட்டு கோயிலுக்கு போகிறான், கடவுளே அந்த டாக்டர் ஒரிஜினலாக இருக்கணும். எல்லாம் மாறி போச்சு சார். சர்க்கஸ் இது ஜூவில் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் சிங்கம் கூண்டு உள்ளே இருக்கும், நம்ம தைரியமாக சுற்றின்னு வருவோம். இப்போ மாற்றிட்டான், நம்ம கூண்டு உள்ளே இருக்கிறோம், சிங்கம் தானாக சுற்றின்னு இருக்குது. ஸ்கூட்டர் விளம்பரங்க, அது பாருங்க மாறி இருக்கு. ஒரு பொண்ணு ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கிறான். நடிகர் அப்பாஸ் டாய்லெட்டுக்கு கதை ஒரு வீடாக திறந்து உங்கள் டாய்லெட்டு க்ளீனாக இருக்குதான்னு கேட்டுனுக்குது. அதாவது ஆம்பளைக்கு என்ன வேலைன்னு முடிவு பண்ணிடுறான். எல்லாம் மாறிடுச்சு. இந்த வாழ்க்கையில் எது எது நம்ம சந்திக்கிறோமோ அதெல்லாம் சவாலாக எடுத்துக்கணும். இப்போ நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஒருவேளை பெட்ரோல் ₹1.25 ஏறலாம் சான்ஸ் இருக்கு. கேஸ் சிலிண்டரு முதல்ல என்னன்னு சொன்னாங்களாம், 6 குடும்பத்துக்கு 1 சிலிண்டர் தான் நினைச்சாங்களாம். அப்புறம் போனா போதுன்னு ஒரு குடும்பத்துக்கு 6 சிலிண்டர் ஆக்கியிருக்காங்க. சிலிண்டர் விலை ஏறி போச்சுன்னு எங்கள் ஜெனரல் மேனேஜர்கிட்ட சொன்னேன். கரெக்டு மோகன சுந்தரம், எப்பவுமே நீங்கள் எதுவுமே கரெக்டாக சொல்லுவீங்க. இன்னிலேருந்து நம்ம கேன்டீன் உப்புமா ₹40 ₹40 அந்த உப்புமா சாப்பிட்றதுக்கு நாண்டுகிட்டு சாவலாம். எல்லாம் மாறி போச்சு. நம்ம அதை ஈஸியாக எடுத்துக்கணும். நம்மளே நினைக்கணும், 2 மாதம் ஆச்சு, மத்திய மந்திரிங்க ஒன்றா கூடலையே, பெட்ரோல் விலை இன்னும் ஏற்றலையே, ஏன் ஒரு ₹2 ஏற்றணுமே அப்படியே நினச்சின்னு இருங்களேன். ₹1.57 ஏற்றணும்னா நம்மளுக்கு 43 பைசா லாபம். திடீர்லாம் நடக்கும். அட முன்னெல்லாங்க ஒய்ஃபு கிட்ட ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் ஒய்ஃபு கிட்ட சண்டை போட்டால் சாயங்காலம் ஒரு 2 முழம் மல்லிப்பூ கொஞ்சம் அல்வா வாங்கின்னு போய் சமாதானம் பண்ணிடுவான். இப்போ முடியாது. மல்லிப்பூ விலை ₹30 முழம், அல்வா விலை எங்கேயோ இருக்குது. இவ்வளோ செலவு பண்ணி வாங்கிறதுக்கு சமாதானம் ஆகிறதுக்கு ஆகாமலே இருக்கலாம்னு முடிவு பண்ணிடுறான். இல்லைன்னா புது டெக்னிக்கு ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போய் கதவை திறந்து சாஷ்டாங்கமாக விழுந்துட்டான் வச்சு, சுத்தம் பவர்ஃபுல், செலவே கிடையாது. சார் சினிமா ₹20 பார்த்துட்டு இருக்கோம் சார், இன்றைக்கி சினிமா ₹120. சென்னையில் தேட்டர்லலாம் ₹150 டிக்கெட்டு. அதுக்காக ஏக்கம் படக்கூடாது. ஒரு வாரம் காத்திருந்தா ₹20 விசிடி வந்துடும், நிம்மதியாக பார்த்துலாம். அதாவது நம்ம எதுக்கும் கவலைப்படாதவங்க தான் எனக்கு தெரியும். சார் தமிழ் புத்தாண்டு என்னைக்கு கொண்டாடணும்? சித்திரை 1ஆம் தேதி கொண்டாடணும். திடீர்னு என்ன பண்ணுச்சு கவர்மெண்ட்டு, இனிமேல் நீங்கள் எல்லாம் பொங்கல் அன்னைக்கு தான் கொண்டாடணும்ச்சு. ஏதாவது கேட்டோமா? ஒன்றும். அப்புறம் இன்னொரு கவர்மெண்ட்டு இல்லை நீங்கள் சித்திரை தான், ஏதாவது கேட்டோமா? வேற ஒருத்தர் மாலை அமாவாசை அன்னைக்கு தான் சித்ரா பௌர்ணமி, ஏதாவது கேட்போமா?
நமக்கு தேவை என்னங்க, ஒரு நாள் லீவு, டிவியில் இந்திய வரலாற்றில் முதன்முறையாகன்னு ஒரு படம், முடிஞ்சு போச்சு நம்ம புத்தாண்டு. இல்லை அப்படிதான் பயமாக இருக்குது. அதெல்லாம் ஈஸியாக எடுத்துக்கணும். இந்த ஒரு 2 மாதம் முன்னால் மத்திய அமைச்சர் ஒருத்தர் சென்னைக்கு வந்து சும்மா இல்லாமல் புது திட்டம் மத்திய அரசு கொண்டு வர போகிறதுன்னாரு. நான் கூட நினச்சேன் என்னன்னு. அவர் சொன்னார், இந்த வேலைக்கு போகிற பெண்கள், வீட்டில் இருக்கிற பெண்கள்னு இருக்காங்கல்ல, இந்த ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் கணவர்கள் சம்பளம் தரணும்னு சொன்னார். அவங்க ஏன் நல்லா இருக்கிறாங்க ஒழுங்கா சொல்லிட்டு அதை பேப்பரில் வேற போட்டார். என் ஒய்ஃபு தினத்தந்தி படிச்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் என்னங்க சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, நீங்கள் எப்போ தந்து கொடுக்குறீங்க, இன்க்ரிமெண்ட் எல்லாம் உண்டா, அந்த சம்பளத்துக்கு நீங்கள் பிஎஃப் பிடிப்பீங்களா, தீபாவளி பொங்கலுக்கு போனஸ் உண்டா? நான் சொன்னேன் அதெல்லாம் நடக்காது. இல்லை பேப்பரில் போட்டுக்குது நடக்கும்னு. அப்புறம் நான் சொன்னேன் சரிம்மா சம்பளம் கொடுத்துடலாம், அதை பற்றி கவலை இல்லை, கவர்மெண்ட்டே சொல்லுது. ஆனால் ஒன்று, சம்பளம்னு வாங்க ஆரம்பிச்சிட்டா நீ ஸ்டாஃபு இல்லையா, இவ்வளோ நாள் நீ பண்ணுற சமையலை ஏதோ தர்மத்துக்கு சாப்பிட்டுனுக்குறேன். சம்பளம் வாங்கின பிறகு அதெல்லாம் கேள்வி கேட்பேன். சமையல் நல்லா இல்லைன்னா மெமோ இஷ்யூ பண்ணுவேன், ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புவேன், என்கொயரி வச்சு டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் போட்டுருவேன். கவர்மெண்ட்டுக்கு இது தெரியுமா? தெரியாது சார். சில பேர் எல்லாத்துக்குமே கவலைப்படுவான் சார். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நேராக வந்து சொல்கிறான், நான் ஏன் ஆம்பளையாக பிறந்தேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுண்ணா. ஏண்டான்னு, டெய்லி ஷேவ் பண்ணணும். நான் அதுக்கு போய் அவன் பேசாமல் தாடி வளர்த்துன்னு சாமியார் ஆயிடலாமான்னு இருக்கேன். சாமியாருங்களே ஷேவ் பண்ணின்னு தெளிவாக இருக்கான். சில சாமியார் ஆசிரமத்தில் ஜிம்மு வச்சுருக்காங்களாம், உடம்பு மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இல்லை இதெல்லாம் என்னென்ன, மனுஷன்னா ஜுரம் வரும், சிக்கன் குனியா வரும், பன்னி காய்ச்சல் வரும். அதெல்லாம் வந்தால் தான் நம்ம ஃபிட்டுன்னு அர்த்தம், மனுஷன்னு அர்த்தம். ஒன்றுமே ஜுரமே வராமல் 300 வருஷம் இருந்தால் நமக்கு ஆமைக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அட இதெல்லாம் கவலைப்படக்கூடாதுங்க. இப்போது தேனிலவுக்கு போகிறவங்கள இந்த டிவிக்காரனுங்க என்ன பண்ணுவானுங்க தெரியும்ல, அங்கே போய் அவங்கள மைக்கை பிடிச்சி உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்பாங்க. எந்த பொண்ணாவது வாய் திறந்து பக்கத்தில் நிற்கிறாரு எங்கள் வீட்டுக்கார் அஜித் விஜய், நம்மளும் கவலைப்பட மாட்டான். நம்மால் பக்கத்தில் அப்படியே ஒட்டி நிற்பான். ஏன்னா ஃப்ரேம்லையாவது வரமாட்டாமான்னு. ஏன்னா நமக்கும் தெரியும் அஜித்தை நம்மளும் சினிமாவில் பார்க்குறோம், நம்ம மூஞ்சியும் நம்ம கண்ணாடியில் பார்க்குறோம், நம்ம தெளிவாக இருக்கோம். ஏதோ அவங்க ஒரு பெருந்தன்மையோடு நம்மக்கிட்ட ஒய்ஃபாக இருக்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணுன்னு. அதாவது இந்த எது கிடைக்கணுமோ அதான் கிடைக்கும். கிடைக்காததற்காக கவலைப்பட்டோம் என்றால் வாழ்க்கை சுகமாகவே இருக்காது. வாழ பழகணும்னா எதற்கும் நம்மளை உட்படுத்தி கொள்ளணும். எது கிடைக்கிறதோ அதில் மகிழ்ச்சி. சில நேரத்தில் கரெக்டாக நடக்குங்க. பஸ்ஸுக்கு நிற்பீங்க, நமக்கு தேவையான பஸ்ஸு எதிர் சைடாக போயின்னு இருப்பான், பார்த்துருக்கீங்களா? சில பேர் அதுக்கு அழுத்துப்பான், என் விதியே அப்படி தான் சார். ஏண்டா பஸ்ஸுக்கும் உனக்கும் என்ன? சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கடப்படுவான். இந்த கல்யாண பந்தியில் வச்சுக்கிட்டே வராங்க, இவன் இலையில பச்சடி வைக்காமல் போயிட்டான். இவன் என்ன வைக்கல, அவனை கூப்பிட்டு இருந்தா தம்பி பச்சடி வைக்கல சொன்னால் முடிஞ்சு போச்சு. அவன் அந்த லாஸ்ட்டு போகிற வரையும் அப்படியே பார்ப்பான். இந்த பக்கத்தில் இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான், உங்களுக்கு பச்சடி வைக்கல போல இருக்கு அழுணும். சில பேர் அதில் ஒரு குஷி சொல்லி, அதுக்கு இவன் சொல்கிறான், என் விதியே அப்படி தான் சார். எங்கள் அம்மாவுக்கு நான் 5வது பிள்ளை. டேய், முதல் பிள்ளையாக இருந்தால் என்ன பிரதமராக ஆக போகிற? அப்படியும் கல்யாணத்தில் உட்காந்து பச்சடிக்கு தான் கவலைப்பட போகிறேன். இல்லை என்ன, வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிக்குரியது. சிலதெல்லாம் கஷ்டம் வரும், அதெல்லாம் கவலையப்படக்கூடாது. ஒன்றும் இல்லைங்க, குடும்பம்னு ஆரம்பிக்குது. எது? திருமணத்தில் ஆரம்பிக்கிறோம். திருமணத்தில் எனக்கு திருமணம் ஆச்சுங்க, ஆச்சு. திரும்பி பார்க்குறேன், எங்கள் மாமனார் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, ஒரு பாரத்தை இறக்கிட்டாங்க. அதாவது 25 வருஷமாக ஒரு பொண்ணு வளர்க்கல, பாரம் வளர்த்து வச்சுருக்காரு. ஒரு இழிச்ச வாய மாட்டான்னு நமக்கு அப்போ ஒன்றும் தெரியாது. அது ஒரு புது வேட்டி புது சட்டை அப்படியே சுற்றின்னு இருப்போம். பலியாடு மாதிரி கூட்டி போய் காலில் விழுந்த உடனே மாமனார் சொன்னார், மாப்பிள்ளை நான் என் பொண்ணை குழந்தை மாதிரி வளர்த்துருக்கேன்னு. எனக்கு கோவம் வந்தது.
எங்கள் வீட்டில் என்ன மாடு மாதிரியாக வளர்த்தாங்க? என்னையும் குழந்தை மாதிரி தான் வளர்த்துருக்காங்க. நீ பொம்பளை குழந்தைய வளர்த்த, எங்கள் வீட்டில் ஆம்பளை குழந்தைய, அதெல்லாம் கவலையே இல்லை. கவலையே படாதீங்க மாமா, உங்கள் பொண்ணு கண்ணில் தண்ணியே வராதுன்னு சொன்னேன். ஆனால் அப்புறம் தான் தெரியுது, அந்த குழந்தை சீரியல் பார்த்தா அழுவுது, எதிர் வீட்டுக்கார அம்மா புதுசாக புடவை வாங்கினா அழுவுது, அப்படியே ஓட்ட வேண்டியது தான். இந்த கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவும் மனைவியும் ஒத்துமையாக ஒரு வாரம் இருப்பாங்க தெரியுமா? அடடா, அற்புதமான வாழ்க்கை. அம்மா சொல்கிறாங்க மனைவி கிட்ட, நீ மருமக இல்லைம்மா, பொண்ணு மாதிரியே நீ. அது அம்மா கிட்ட, நான் உங்களை அத்தைன்னு கூப்பிட போகிறதில்ல, அம்மான்னு தான் கூப்பிடுவேன். இது ஒரு வாரத்துக்கு. ஒரு வாரம் கழிஞ்சவொடனே மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாச்சு. எங்கள் அப்பாவை பார்த்தேன். எங்கள் அப்பா அவர் ஒரு ஞானி, அப்படி ஈசி சேரில் உட்காந்து சிந்து பாத்து படிச்சுன்னு இருந்தார். நான் அப்புறம் கேட்டேன், அப்பா இந்த தகரால ஒரு வாரம் ஒழுங்காக இருந்தாங்க, இப்போ தகரால ஆச்சு, ஒருவேளை அம்மாவுக்கு திருமணம் ஆகும்பொழுது உங்கள் அம்மாவும் நம்ம அம்மாவும் எப்படிப்பானே? எங்கள் அப்பா சொன்னேன், டேய், ஆதாம் ஏவாள் காலத்துலேருந்து மாமியார் மருமகன்னா இதான், நீ அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது, ஒரு 2 குழந்தை பிறந்தா சரியாயிடும்னாரு. பரவாயில்லையாப்பா, 2 குழந்தை பிறந்தா அம்மாவும் என் ஒய்ஃபும் ஒத்துமையாகிடுவாங்கன்னு. உனக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் அவங்க ஒத்துமையாக மாட்டாங்கடா. பிறந்த குழந்தை மூஞ்சை பார்த்து நீ தான் மனசை தேர்த்திக்கணும். நான் அப்படி தான் உங்கள் 5 பேர் மூஞ்சை பார்த்து மனசை தேர்த்திக்கினேன்னாரு. ஆமாங்க, ஒரு வாரம் ஓடிச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் என் மனைவி சொன்னான், ஏங்க இட்லி இன்னைக்கு நான் பண்ண போகிறேன், டிஃபன் சாப்பிட்டுட்டு போங்கன்னா. சரின்னு நினச்சேன். இட்லி வச்சா ஒரு 3 சட்னி. உண்மையிலேயே நல்லா இருந்தது இட்லி. உண்மையிலேயே மல்லிப்பூ மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. ஒரு 6 இட்லி சாப்பிட்டேன். வேற ஒரு சட்னி வச்சா, இன்னும் கூடுதலாக 2 இட்லி சாப்பிட்டு 8வது இட்லி வாயில் வைக்கிறேன். நிமிந்து பார்க்குறேன், எங்கள் அம்மாவும் தங்கச்சும். எங்கள் அம்மா தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க, பாருடி, நான் இட்லி வச்சா 3 கூட சாப்பிட மாட்டான் சரியா, ஆனால் உண்மை எங்கள் அம்மா இட்லி கல் மாதிரி இருக்கும், நாள் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிடணும். 3 தான் சாப்பிடுவான். புது ஒய்ஃபு பண்ணி கொடுத்தா 8 இட்லி சாப்பிட்றான் பாருன்னு. என் ஒய்ஃபு இந்த அரசியல் தெரியாமல், ஏங்க நான் பண்ண இட்லி எப்படி இருந்ததுச்சு, நல்லா இருந்ததுன்னு கம்முன்னு சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. இவளுக்கு தெரியாது, எங்கள் அம்மா கவனிக்கிறது தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஆச்சா, அந்த அரசியல் தெரியாது. இப்போ விட்டா 5 மாமியாரை சமாளிச்சுப்பா, தெரியல. சொல்லுங்கன்னு என் தங்கச்சி எங்கள் அம்மாவை கூப்பிடுது. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இரு அவன் என்னதான் சொல்கிறான் பார்க்குறேன்னு. முழிக்கிறேன் இப்படியும் அப்படியும், கிட்டத்தட்ட நம்ம பிரைம் மினிஸ்டர் மாதிரியே தான் துருன்னு முடிச்சுன்னு இருந்தேன். ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் வேறு வழி இல்லை, எங்கள் அம்மா கேட்பக்கும் உனக்கு வரலன்னுட்டேன். அவ்வளோதான். ஒரு வாரம் கழித்து தோச்சு வாஷ் பண்ண சட்டையை பார்க்குறேன், காலரில் அழுக்கு. என் ஒய்ஃபை கேட்டேன், ஏம்மா அழுக்காக இருக்கே, ப்ரஷ் பண்ணக்கூடாதான்னு. உங்கள் அம்மா கை பக்கம் எனக்கு வராது, நீ பேசாமல் உங்கள் அம்மா கிட்டே கொடுத்துருன்னு. இதெல்லாம் நடக்கும். நடந்தால் தான் அது குடும்பம் சார். ஒன்றும் இல்லை சார், இந்த மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு ஒருத்தன் எழுதுனான் பாருங்க, அவனை மாதிரி கடவுள் யாரும் இல்லை. இப்போ நமக்கு வர மனைவி எப்படி இருக்காங்க? சில பேருக்கு மனைவி புத்திசாலியாக அமைஞ்சிருவாங்க, அதுவும் கஷ்டம்தான். சில பேருக்கு மனைவி கொஞ்சம் மக்கா இருப்பாங்க, அதுவும் கஷ்டம்தான். அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் வீட்டில் தன்னுடைய பெருமையாக சொல்லிப்பான். இப்போ நானே இன்னைக்கு தெரியுமாம்மா, பஸ்ஸு கிளம்புது, ஓடி போய் ஃபுட்போர்டில் ஏறினேன் அப்படின்னு சொன்னால் ஒய்ஃபு நம்பணும். இந்த புத்திசாலி ஒய்ஃபுங்க நம்பாது. நம்ம அதை சொன்ன உடனே, யார் நீங்களா, ஓடுற பஸ்லையா, ரன்னிங்லையா, நம்ம மூஞ்ச மாறிடும். அது பரவாயில்ல, கொஞ்சம் மக்கா இருந்தாலும் கஷ்டம். இந்த மாலை அமாவாசை போச்சு இல்லை, வீட்டுக்கு சாப்பிட வந்தேன். வீட்டுக்கு சாப்பிட உட்கார்றேன், இலை போட, நல்ல பசி. இலை போட்டால் சாப்பாடெல்லாம் போட்டு முடித்து ஒரு நிமிஷம், என்ன காக்காக்கு சாதம் வைக்கலன்னு. எப்போ நமக்கு இலையில சாப்பாடு போட்டவுடனே போய் வச்சுட்டு வானேன். அவள் எடுத்து கொஞ்சம் சாப்பாடை தட்டில் வச்சுட்டு கதவு வரையும் போயிட்டு திரும்பி பார்த்து சொன்னா, நான் வர்றதுக்குள்ளே வாயை வச்சிடாதீங்கன்னு. கையை வச்சிடாதீங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் வர்றதுக்குள்ளே வாயை வச்சிடாதீங்கன்னு. உட்காந்துருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போனால் 20 நிமிஷம் ஆச்சு, 30 நிமிஷம் ஆச்சு, ஆளை காணும். 30 நிமிஷம் கழித்து வரா.
சாதாரணமாக மாலை அமாவாசைக்கு அனாதைங்களுக்கு சோறு போடுவோம். நான் என் வீட்டில் நானே அனாதை மாதிரி உட்காந்துருந்தேன். 30 நிமிஷம் கழிச்சு வந்து, எங்க தெரியுமா, நான் மேலே போனேன்னா சாதம் வச்சேன்னா வானத்தில் யாரையும் காணோம். யாரையும்னா காக்கா. நான் அப்புறம் சொன்னேன், நீ போறேன்னா முக்கோடு தேவர்களாக வந்து இருப்பாங்கன்னு. அப்புறம் வச்சா 2 காக்கா வந்து அப்பளத்தை மட்டும் எடுத்துட்டு போயிடுச்சிங்கன்னாரு. காக்காவுக்கு தெரியுது இவ பண்ணாதது எதுன்னு. நமக்கு அது முடியாதுல்ல, நம்ம அதை சாப்பிட்டு தான் ஆகணும். நான் சரி விடுமா, காக்காவுக்கு தெரியுது நமக்கு தெரியலன்னு. வேற வழி கிடையாது. அன்னைக்கு வீட்டுக்குள்ள போறேன், பூஜை ரூம்ல இவ்வளோ பெரிய சிலை, ஒரு தாத்தா பின்னாடி மூட்டை கட்டிக்கிட்டு, இது யார் சொல்லுங்க, இது யார் சொல்லுங்கன்னா உத்து பார்த்துட்டு சொன்ன டோபியான்னு. என்னங்க குபேரன்? நான் அந்த வயசான குபேரனை அப்பதான் பார்க்குறேன். குபேரங்க இந்த பொம்மையை வீட்டுக்குள்ள வச்சா பணம் கொட்டும். இது இப்படிதான். வாழ பழக வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையிலே எது முக்கியம்ன்றது பார்க்கணும். அன்பு செலுத்த வேண்டும். ஆனால் நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கணும். ஐயா பேசினாருங்களே, ரோஜா மலரை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் மறைந்து விடும். அப்படிதான். எந்த இடத்திலே நீங்கள் அன்பை காட்ட வேண்டுமோ அந்த இடத்தில் அன்பை காட்ட வேண்டும். எந்த இடத்திலே நீங்கள் அறிவை பயன்படுத்த வேண்டுமோ அந்த இடத்துல பயன்படுத்தணும். ரெண்டும் மிக்ஸ் ஆச்சுன்னா கஷ்டம். ஏன்னா அன்பு உள்ளவர்களுக்கு அவர்கள் எடுக்கின்ற முடிவு உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். அறிவு உள்ளவர்கள் எடுக்கின்ற முடிவு சரியானதாக இருக்கும். இப்போ நம்ம வீடுகள்லேயே எல்லா யோசனையுமே வீட்டில் கேட்டுன்னு இருக்கக்கூடாது. இப்போ நான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன், மேனேஜர் அவ்வளோ திட்டினா முகம் மாறி உட்காந்துட்டு இருக்கேன். எங்கள் அம்மா வந்தாங்க, அவங்களுக்கு தெரியுது என் முகம் சரியில்லைன்னு. என்னடா ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டாங்க. ஆமாம்மான்னு. அடடா என்னன்னா, ஜிஎம்மா அவ்வளோ திட்டினாருன்னு. உடனே ஒரு அம்மா அன்பு அம்மா உடனே நீயாச்சு உன் வேலையாச்சுன்னு தூக்கி போட்டு வர்றதானேன்னா. ஏன்னா அம்மாவுக்கு அப்படிதான். ஆனால் ஒய்ஃப் வந்தாங்க, வந்து டேய் என்கிட்ட என் ஒய்ஃபு என்னாச்சு அப்படின்னாங்க. ஜிஎம் திட்டினாருன்னு. ஒய்ஃபு உடனே உங்கள் வீரெல்லாம் என்கிட்ட தான், அங்கே முடியாதுல்ல அப்படின்னா. அதாவது எந்த இடத்திலே எந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டும்னு தெரியணுங்க. வேகம் இருக்கின்ற இடத்தில் வேகம் இருக்க வேண்டும், விவேகம் இருக்கின்ற இடத்தில் விவேகம் இருக்க வேண்டும். எல்லாத்தையும் போட்டு மாற்றிக்க கூடாது. இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சாலும் இன்னைக்கு பணம் என்பதுதான் கடவுள் என்ற நிலையில் ஆகிவிட்டது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் எடுத்து பாருங்கள் சார், மேட்ரிமோனியலில் யாராவது ஒருத்தராவது நல்ல குணம் உள்ள பையன் வேணும், வெல் செட்டில். எல்லா பெண்ணுக்கு அப்பாவும் பையனை கேட்கும்போது வெல் செட்டில் தான் கேட்குறாங்க. நல்லவனா இருக்கணுமான்ற கவலை இல்லை. அதனால தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவனும் அப்ளிகேஷன் போடுறான். நீ வெல் செட்டில்னு மட்டும்தானே கேட்ட, இல்லை பணம் முக்கியமாயிடுச்சு. எல்லா இடத்துலையும் பணம். அட இங்கே எப்படின்னு தெரியல, சென்னையிலலாம் ஒரு தெருவில் 2 ஸ்கூல் இருக்குது, 3 ஸ்கூல் இருக்குது. ஒவ்வொரு ஸ்கூலும் எப்படியாவது பசங்களை சேர்க்கறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான். ஒரு ஸ்கூலில் போடுறாங்க இங்கே ஆயா வசதி உண்டுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயா வேலைக்கு வச்சுருக்கோம், உங்கள் குழந்தைகளை நல்லா பார்த்துப்பாங்கன்னு அர்த்தம். அது பரவாயில்ல. இன்னொரு ஸ்கூலில் இங்கே ஆயாவுக்கும் வசதி உண்டுன்னு போட்டு வச்சுக்கிறான். அதாவது ஆயாவையே நாங்கள் நல்லா பார்த்துப்போம், உங்கள் குழந்தைங்களை இன்னும் நல்லா பார்த்துப்போன்னு. வேற வழி இல்லை. அட எங்கே எல்லா இடத்திலும் பணம் தேவைப்படுகிறது. எனக்கு குழந்தை பிறந்தது, ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், வழக்கமாக வெளியில் உட்காந்துட்ருக்கோம். ஆயம்மா வெளியில் வருது, மோகன சுந்தரம் யாருந்துச்சு, எனக்கு பேர் வச்ச மாதிரி. நான் தான் அம்மாண்ண, உங்கள் மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்குச்சு. என்ன குழந்தைன்னு துடுக்குடுங்க. அதாவது நமக்கு என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளே துடு கொடுக்கணும், வேற வழி இல்லை. எல்லா இடத்திலும் பணம் என்பது தெய்வமாகிடுச்சு. கோயிலில் கூட பாருங்க, நம்ம சில பேர் சாமி கும்பிட போகும்போது பாருங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அங்கேயே நின்று மீதி பேர் கும்பிட்றத பாருங்க. சில பேர் அங்கே வந்து இறுக்கமாக கண்ணு முடிப்பான், தீபாவளி தானே பார்க்க மாட்டான், என்னன்னா வேண்டிக்கிறாராம்.
வேண்டிக்கிறது வீட்லேயே வேண்டு, இங்கே வந்து தெய்வத்தை பார்க்கணும்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பூசாரி வந்து தீபார்த்தனை காமிக்கும் போது பேக்கெட் உள்ள கையை விட்டு இப்படி 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 இப்படின்வான், 1 ரூபா தேடுறான். ஏன்னா இப்போ 2 ரூபாய்க்கும் 1 ரூபாய்க்கும் வித்தியாசம் தெரியல, ரெண்டும் ஒன்றா இருக்குது. சில பேர் அதுக்கே சாமி கிட்ட வேண்டிக்கிறான், கடவுளே வர்றது 1 ரூபா வந்தால் அடுத்த வாட்டி 2 ரூபாவா போடுறேன். சுவாமிகளும் அப்படிதான், குருக்களும் அப்படிதான். இப்போ நான் அன்னைக்கு குருக்கள் கிட்ட ஒரு 1 ரூபா போட்டேன். என் பக்கத்தில் கொஞ்சம் வசதியானவர், அவர் 10 ரூபா போட்டார். அவங்க குருக்கள் உள்ளே போயிட்டு ஜடாரி எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த 10 ரூபா போட்டவருக்கு பெருமாளுக்கே வைக்கிற மாதிரி வச்சார். எனக்கு 1 ரூபா போட்டவனுக்கு டொங்குன்னு வச்சுட்டு போயிட்டார். இந்த 8ஆம் கிளாஸில் வாத்தியார்கிட்ட கூட்டு வாங்கினது பணம். என்ன என்ன எடுங்க பணம். இப்போதைக்கு இந்த வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, பெண்கள் முன்னேற்றம். இந்த பெரியாருடைய பாசறையில் இருந்துட்டு பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசலன்னா கஷ்டம். பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் இன்னைக்கு எந்த அளவு முன்னேறி இருக்காங்க. ஒரு வேலை வாய்ப்பு இன்னைக்கு பாருங்க, பெண்கள் எங்கேயோ போயிட்டாங்க. இன்டர்வியூ பெண்கள் எங்கேயோ போயிட்டாங்க. ஆனால் என்ன, இன்னும் அவர்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று சரியாக தெரியாததுனால தான் கஷ்டப்படுகிறார்கள். வாழ பழகணும் என்று பெண்களுக்கு சொல்லுவது நீங்கள் புத்திசாலி தான். எத்தனை பெண்கள், நம்ம வீட்டு பெண்கள் பேப்பர் எடுத்து படிக்கிறாங்க சார்? இல்லை. எத்தனை பெண்கள் உலக விஷயங்களிலே ஆர்வம் காட்டுகிறார்கள்? இல்லை. இந்த பெண்களுக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, பாராட்டினா முடிஞ்சு போச்சு. அட ஒன்றும் இல்லை, என்னோட பாஸ் வைஸ் பிரசிடென்ட் லேடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அன்னைக்கு போகிறேன், என் ஃப்ரெண்டு சொல்கிறான், டே மேடம் வந்துட்டாங்க, நீ காலி லேட்டாக வந்துருக்குற, போய் பாரு, உள்ளே வந்த உடனே உள்ளே வர சொன்னாங்க. நான் போன உடனே அப்படியே டஃப்பாக பார்த்தாங்க. ஒன்றும் இல்லை மேடம், இன்னைக்கு நீங்கள் கட்டியிருக்கிற புடவை உங்களுக்கு நல்லா சூட் ஆகுதுன்னு. அவ்வளோதான். ரியலி தேங்க்யூ மோகன சுந்தரம். எங்கள் வீட்டுக்காரர் கூட அதான் காலையில் சொன்னார்னு. அதாவது அந்த வீட்டிலே கிண்டல் பண்ணி அமைச்சிருக்கிறான். இல்லை அவங்களுக்கு அதுதான். ஏன்னா ராமர் ப்ளூன்னு புடவை இன்னும் வித்துன்னு இருக்கான். ராமர் கருப்பு, ஆனால் நீளத்தில் வந்து ராமர் ப்ளூன்னு போட்டிருக்கான். இன்னும் நகை பாலிஷ் போடுறேன்னு சொல்லி பெண்களை ஏமாற்றுகிறார்கள். இன்னும் புடவைக்காரெல்லாம் ஆடி மாதம்ன்றது நல்லது செய்யக்கூடாதுன்ற ஒரு மாதம்னா கூட ஆடி தள்ளுபடின்னு வியாபாரம் ஆரம்பிச்சான் பாரு, அவன் புத்திசாலி இல்லையா சார்? அக்ஷய திருதியை எவ்வளோ நாளா சார் இருக்கு? இப்போதான் அக்ஷய திருதி, இப்போதான். அங்கே சென்னையில் பாருங்கள், ஒரே நாள் 90 கோடி வித்து க்யூவில் நிற்கிது ஜனங்க. அன்னைக்கு ஒரு அம்மா க்யூவில் நின்று அக்ஷய திருதியை வாங்கிட்டு வீட்டுக்கு போச்சு, 5,000 செயினை காணும். அதை அடிச்சுன்னு போயிட்டான் இவனோ. இது 1 கிராம் மைன் வருது வீட்டுக்கு. வேற வழியே கிடையாது. மக்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும், சீக்கிரம் வசதியாக வரணும். பெண்கள் கிட்ட இருக்கிற இன்னொரு குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, எது தேவையோ அதற்காக ஆசைப்பட மாட்டார்கள். எதை ஆசைப்படுறாங்களோ அதை தேவையாக்கி கொள்வார்கள். அந்த குணத்தை விட்டு விட்டால் அந்த வாழ்க்கை சுகமாக இருக்கும். நம்ம வீட்லேயே எங்க வெட் கிரைண்டர் வாங்கணும். நான் சொன்னேன், வீட்டில் தான் வெட் கிரைண்டர் இருக்கேன்னு. இல்லை, இப்போ புதுசாக ஒரு வெட் கிரைண்டர் வந்து தான் டில்ட்டிங்னு பேர், மாவரைச்சி அதுவே சாஞ்சிக்குமான. நான் சொன்னேன், அதுவே இட்லி சுடுமா? என்னதுன்னு. புடவைக்காரன் பாருங்க, அவங்கள எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும்னு அவனுக்கு தெரியுது, இவங்களை எப்படி ஏமாற்றணும்னு தெரியுது. என் சொன்னாங்க 3D புடவைன்னு ஒன்று வந்துருக்குதான். அப்படின்னா என்ன, அந்த புடவை கட்டிட்டு கண்ணாடியில் பார்த்தா 3ஆவது தெரிவேன்ச்சு, ஒன்றே பார்க்க முடியல, 3ஆவது தெரிவேன். அப்படி இல்லைனாங்க, நீங்கள் உலக அதிசய புடவை எடுத்து கொடுங்க. நான் சொன்னேன், உலக அதிசய புடவைனா என்ன அப்படின்னா, இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற 7 அதிசயமும் புடவையாக போட்டிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், என்னம்மா அப்படின்னா, பிரமிடு, தாஜ்மஹால், இதெல்லாம் வந்து உலக அதிசயம். நான் சொன்னேன், கவலைப்படாத, நீ நானும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, இன்னும் ஒன்றா இருக்கிறதே பெரிய அதிசயம், கவலையே படாத, வாங்கி கொடுத்தேன்னு. பெண்களுக்கு அந்த ஒரு குணம் உண்டு. சரி, வாழ பழகணும் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் அப்படியே இருந்துட்டு போயிடுறதா? முன்னுக்கு வரணுமா?
ஒரு தலைவர் பதவிக்கு வரணுமா, ஒரு பொறுப்புக்கு வரணுமா, வரணும். ஆனால் அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு எப்போதுமே நான் நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது இந்த வந்து கேட்டுட்டு போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வருது, பார்க்குறீங்க, டைம் பார்க்குறீங்க, 6 மணினா ஒரு 6:30 மணிக்கு ஆரம்பிப்பாங்கன்னு வந்துடுறீங்க. இந்த கூட்டத்தை அமைப்பவர்கள் படுகின்ற கஷ்டம் இருக்கிறதே, அது ரொம்ப பெரிய விஷயம். தலைமை பதவின்றதெல்லாம் வந்து சின்ன விஷயம் இல்லை, அது அனுபவங்களுக்கு தான் தெரியும். நான் சென்னையில் ஒரு 16 ஃப்ளாட்டு, அதில் ஒரு ஃப்ளாட்டு வாங்கினேன். மீதி 15 ஃப்ளாட்டு ஓனரும் வந்தான். வந்து, சார் இந்த ஃப்ளாட்டெல்லாம் வாங்கினா அதுக்கு ஒரு அசோசியேஷன் வச்சுருவோம், அதுக்கு ஒரு தலைவர் இருப்பான். சார் நம்ம 16 ஃப்ளாட்டுக்கும் அசோசியேஷன் வச்சு நீங்களே தலைவராக இருந்துருங்க. எனக்கு என்னென்னா, திடீர்னு நம்மளை தலைவராக்கிட்டான்ல, ஒன்றுமே கஷ்டப்படாமல் சரிங்க என்ன. அப்புறம் அவன் சொன்னான், இல்லைங்க நாங்களாம் கொஞ்சம் பிஸியாக வேலை செய்கிறவங்க, நீங்கள் தான் இந்த மீட்டிங்னு போகிறவர், கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க, தலைவர் ஆகிடுங்கண்ணா. அன்றைக்கி பிடிச்சிடுங்க எனக்கு சனி. அதாவது ஒரு தலைவர் போஸ்ட்டோ தலைவர் பதவி எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரிஞ்சுது. ஒரு நாள் 7 மணி வரையும் தூங்குனதில்லை. 6 மணிக்கு ஒருத்தன் வந்து பெல் அடிப்பான், வந்து என் வீட்டு வாசலில் போட்டு இந்த பால் பேக்கெட்டை காண கண்டுபிடிச்சி கொடுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்காரன் கீழே வந்தான், அவன் இந்த பி ஃப்ளாட்டில் இருக்கிறவனுடைய குழந்தைங்க ரொம்ப அமங்கலம் பண்ணுது, நீங்கள் போய் கண்டிச்சு வைங்கண்ணா. நான் உடனே பி ஃப்ளாட்டுக்கு போய் கேட்குறேன். அந்த ஆள் கதவை திறந்து, என்ன அப்படின்னா, இல்லை உங்கள் குழந்தைங்க அமங்கலம். குழந்தைங்களை பற்றி உனக்கு தெரியுமா, கீழே போய. இது பரவாயில்ல. இன்னொரு ஃப்ளாட்டுக்காரன் வந்து, சார் இந்த வாட்ச்மேன் எனக்கு வணக்கம் வைக்க மாட்டேறான்னா, நானும் தானே சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுறேன் அண்ணா. அப்புறம் அந்த வாட்ச்மேன் கிட்ட போய், அந்த ஆளுக்கு பார்த்தா வணக்கம் வைடானா. இப்போ வாட்ச்மேன் கவலையே படுறதில்ல, உள்ளே எவன் வந்தாலும் வணக்கம் வணக்கன்றான். நாளைக்கு திருடன் வந்தாலும் வணக்கம் தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். ஒரு காலத்தில் காலையில் எழுது அவை நடராஜன்கிட்ட பேசுவேன், சுகிசிவத்துக்கிட்ட பேசுவேன், இறையன்பு சார்கிட்ட பேசுவேன். இப்போ அப்படி இல்லை. காலையில் எழுந்தோன்னே பிளம்பரு, எலக்ட்ரிஷியனு, வாட்ச்மேனு. அன்றைக்கி ஒரு ஆள் கீழே வந்து விடிய காலில் வந்து, என் பொண்ணு நேற்று நைட்லேருந்து காணோம், யார் கூடயோ ஓடு போயிட்டா, அதுக்கு நீ தான் காரணம்னா. பக்குன்னு ஆயிடுச்சு. நான் ஏதோ வண்டி ஏற்றி விட்டா மாதிரி. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு நான் தான் சொன்னேன்ல, அந்நியர்கள் பிரவேசிக்க கூடாதுன்னு ஒரு போர்டு வை, காம்பவுண்ட் வேலை. டே வச்சா மாட்டேன், நான் உன் பொண்ணு ஓடி போகிறது. அதாவது என்னவோ இந்த 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 ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே இத்தனை கூட்டத்தை பார்ப்பது என்பது உண்மையிலே கஷ்டம். சென்னையில் நகைச்சுவை மன்றம் இருக்குது, அங்கே 4 மணிக்கு ஆரம்பிப்போம், 6 மணிக்கு முடிச்சிடுவோம், ப்ராம்ப்டாக வருவாங்க. இதே மாதிரி தான் ஞாயிற்றுக்கிழமையிலே தொலைக்காட்சியை தொலைத்து விட்டு உண்மையான நகைச்சுவையையும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இத்தனை கூட்டம் பார்ப்பது ஈரோடில் மட்டும். நான் இதை உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா டிவி அந்த மாதிரி மாற்றிடுச்சு நம்மளை. நான் எப்பொழுதுமே எல்லா கூட்டத்திலும் சொல்லுவது, நீங்கள் டிவி பாருங்கள், தப்பு இல்லை, நிறைய நல்ல விஷயம் இருக்குது. இந்த பெண்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அந்த சீரியலில் போய் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டம். நிறைய விஷயம் இருக்குது டிவியில், ஆனால் இவங்க பார்க்குறது சீரியல் தான். நல்லவாது இருந்தால் பரவாயில்லைங்க. எந்த சீரியல்லையும் பெண்களுக்கு ஒரே ஒரு கணவனோட பெண்களே இல்லை. அது எடுக்கிற ப்ரொடியூசர்லேருந்து ஆரம்பித்து 2 புருஷன் 3 புருஷன். நான் சீரியல் பார்க்கறது இல்லை. அன்னைக்கு திடீர்னு போனேன், சீரியலில் என் ஒய்ஃபு படம் பார்த்துட்ருக்கு, சீரியல் பார்த்துட்ருக்கு. அதில் நடிக்கிற ஆள் ஒரு 50 வயசு ஆள், சிவப்பா, உண்மையிலேயே எங்கள் மாமனார் மாதிரி இருந்தார். நமக்கு வாஸ்து கொஞ்சம் நாக்கில் சரியில்லை. நான் என்ன பண்ணேன், என் ஒய்ஃபுக்கிட்ட உங்கள் அப்பா மாறிக்குது அப்படின்னா. அவ்வளோதான். எங்கள் அப்பா என்ன பைத்தியமா அப்படின்னா. பக்குனாச்சு. உண்மையிலே இருந்தாலும் அரலூசு. இது நான் இவ்வளோ சொல்கிறேன்னா, அந்த டிவியில் சீரியலில் அந்த ஆள் பைத்தியமாக நடிக்கிறான். நான் என்ன சொல்கிறேன், அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க, அதாவது அந்த அளவு அது உள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க. என்ன கொடுமைங்க. ஒரு அம்மா கிட்ட கேட்குறேன், என்ன மாதிரி இருக்குது சீரியல்னு. நீங்கள் வேற என்ன,
நாங்கள் உண்மையிலேயே நினைக்க முடியாததெல்லாம் அதில் நடக்கும். நம்ம வாழ்க்கையில் நடக்காததெல்லாம் அதில் நடக்கும். என்ன தான் நடக்குதுன்னு பின்ன மாமியாரை படிக்கட்டு வீட்டிலேருந்து தள்ளுறது, மருமகளுக்கு விஷம் வச்சு கொள்வது, இந்த மாதிரி எங்களுக்கு எது இதெல்லாம் பண்ணணும்னு பிரியப்படுறோமோ அதெல்லாம் அவங்க பண்ணிடுறாங்க. அதனால் அதில் பார்க்கறதுல ஒரு திருப்தி, அவ்வளோதான். இல்லைங்க, இந்தியாவிலேயே நமக்கு பெரிய வரம் என்ன தெரியுமா? மறக்கிறது தான். நாட்டில் நடக்கிற அக்கிரமத்தெல்லாம் மறக்காமல் இருந்தோம்னா நம்மலாம் வாழவே முடியாது. நம்ம வாழ பழகிக்கிட்டோம். என்ன, எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஒரு இன்சிடெண்ட் ஆச்சா அடுத்தது ஆகிறதுக்குள்ளே வரையும் தான் அதை ஞாபகம் வச்சுப்போம், இல்லைன்னா அதையும் மறந்துடுவோம். ஆனால் டிவிக்காரன் விட மாட்டான். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தவறு நடக்குது, அது பத்திரிக்கையில் வருது, பத்திரிகையை பார்க்குறோம், படிக்கிறோம், மறந்துடுறோம். இவன் மறக்க மாட்டான். குற்றம் நடந்தது என்ன, என்ன நடந்தா என்னடா. ஒரு அம்மாங்க பிஎஃப் பணமும் கிராஜுவேட்டி பணமும் வருதுன்னு அவங்க ஹஸ்பண்டை அம்மிக்கல் போட்டு சாவடிச்சிச்சு. முதல் நாள் பத்திரிகையில் வந்தது, முடிஞ்சிச்சு. 4 நாள் கழித்து இவன் காமிக்கிறான், குற்றம் நடந்தது என்ன, இதோ இவர் தான் அப்படின்னு போட்டு ஒரு அம்மா முகம், அந்த முகத்தை அப்படி முகம் சரியாக பார்க்காத மாதிரி பண்ணிட்டு சித்தரிக்கப்பட்ட வைனு கீழே போடுவான். என் பையன் பார்த்தா, அப்பா ஐநவரம் சித்தி மாதிரியே இருக்குதுப்பான்றான். முதலில் இவர்கள் குழவிதான் எடுத்தார்கள், குழவியால் சாக முடியாது என்று அம்மிக்கல்லையே போட்டு எடுத்தார்கள். பயமா இருக்கு. என் ஒய்ஃப் உத்து பார்த்துனுங்கிறா, நமக்கு பயம். ஏன்னா நம்ம வீட்லேயும் அம்மிக்கல் இருக்குது, நமக்கும் பிஎஃப் கிராஜுவேட்டி இருக்குது. ஒரு அளவே இல்லை சார். ஒன்றும் இல்லைங்க, டிசம்பர் 6ஆம் தேதி ஒரு துன்பம் நடந்தது, நடக்கக்கூடாது, நடந்தது, முடிஞ்சிச்சு, நம்ம மறந்துட்டோம்ல. யாராவது அதை ஞாபகம் வச்சுருக்குமா? இவனுங்க மட்டும்தான் ஞாபகமாக வச்சுருக்கான். சரியாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி 6ஆம் தேதி பாபர் மசூதி இடித்ததுன்னு இடிச்சதை திருப்பி எங்கள் அம்பான். இடித்தவன் பார்க்குறான், சரியாக இடிக்கலையோ அப்படின்னு. இடி வாங்கினவன் பார்க்குறான், டாய் விடக்கூடாது அவனுங்களேன்னு திருப்பியும். என்ன, ஏதோ நடந்தது, முடிஞ்சது, விட்டது. இன்னொரு நிகழ்ச்சி நடக்குதுங்க டிவியில். நம்ம வீட்டு கல்யாணம்னு ஒன்று 1 ஹவர் நடக்கும். அதாவது உலகத்திலே நம்ம வீட்டிலலாம் கல்யாணமே நடக்கலை, அவங்க வீட்டில் தான் நடக்குது. அது 1 ஹவர். அதில் பார்த்தீங்கன்னா புதுசாக திருமணம் ஆன கணவன் மனைவி 2 பேரும், அதில் மனைவி ஒன்று இல்லை கணவன் யாராவது ஒருத்தர் இங்கிலீஷில் பேசுவாங்க, ஒருத்தர் தமிழில் பேசுவாங்க. ஆக்சுவலி ஆல் வெட்டிங் கார்டு வி டிசைடட் அப்படின்னா, நம்மளை நான் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்தா வெட்டிங் கார்டு செலக்ட் பண்ணுறோம், வி டிசைடட் அப்படின்னா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லும், பெரிய மண்டபத்தில் நடந்தது, நம்ம மட்டும் எங்கே நடத்துகிறோம், பள்ளிக்கூடத்துலையா? அது என்ன ஒரு ஹவர் கல்யாணம் எப்படி நடந்தது, யார் வந்தாங்க, இதெல்லாம் சமுதாயத்துக்கு இதெல்லாம் ஏதாவது ஒரு தேவை இருக்கா? ரொம்ப கஷ்டம். என்னன்னா நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் காலகாலத்திலேருந்து நல்லா சமையல் பண்ணுறவங்க, இன்னைக்கு சமையலுக்குங்க ஆம்பளை மட்டும்தான் வரான். தாமோதரன் சுத்தூர பெண்கள். அதில் அன்னைக்கு ஒரு அம்மா 50 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு, நீங்கள் மிளகு குழம்பு வைக்கிறது எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. அப்போ இத்தனை வருஷமாக அது என்ன வச்சது மிளகு குழம்பு. உடனே தாமோதரன் அதை சொல்லிக் கொடுக்குறாரு. இனிமேல் போய் அது மிளகு குழம்பு வச்சு யாரை வாழ வைக்க போகுது? இந்த ஆதித்யான ஒரு மியூசிக் டைரக்டர், அவர் மியூசிக் பண்ணும்போது அதை சமையல் மாதிரி பண்ணார், உப்புங்காரம்மா. இப்போ சமையல் பண்ணுறாரு மியூசிக் மாதிரி, அதை எடுத்து இப்படி போடுவார், அப்படி போடுவார். அந்த யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் அவர் சொல்லுவாருங்க, அஜினோமோட்டோன்றதை தவிர மீதியெல்லாம் ஏதோ கேட்டால் கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கும். இன்னொன்னும் கடையிலே கிடைக்காது. அது என்னதான் பண்ணுறீங்க? நம்முடைய கலாச்சாரம் என்ன? இன்னைக்கெல்லாம் நீங்கள் கூட மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நம்முடைய கலாச்சாரம் என்ன? நம்முடைய கலாச்சாரம் என்பது ஒரு குழந்தைகளுக்கு மரப்பாச்சி பொம்மை கொடுக்கும்போது கூட துணியை சுற்றி புடவையை சுற்றி கொடுக்கின்ற ஒரு நாகரிகத்திலே இருந்தவர்கள் இன்னைக்கு 18 வயசு குறைஞ்ச ஆடையில் பையன் கூட பொண்ணு ஆடுது, அம்மா உட்காந்து வேடிக்கை பார்க்குது. இதில் அந்த பொண்ணு தோத்துடுதுங்க. தோத்த பொண்ணு அழுவல, அவங்க அம்மா அழுவுது. என் பொண்ணு ஜெயிப்பான்னு நினச்சேன். அதுக்கு தான் நான் சொன்னேன், சுரேஷ் கூட அவளுக்கு எப்பவுமே ஒத்துக்காது, ரமேஷ் கூட ஆட சொன்னேன்.
ஏன்னா ரமேஷ்க்கும் என் பொண்ணுக்கும் தான் கெமிஸ்ட்ரி நல்லா உன்னை வெட்டி வெயிலில் போட. ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும்? என்ன நடக்குதாலும் கவலை இல்லை, நமக்கு ஏதோ ஒன்று பார்க்கணும். சூப்பர் ஜூனியர்னு ஒன்று, அது 7 வயசு குழந்தை ஒன்று அற்புதமாக பாடுது. வா அருகேவான்னு ஒரு பாட்டு நல்லா பாடிச்சு. இந்த ஜட்ஜி உட்காந்துக்கிட்டு அந்த குழந்தைகிட்ட நல்லா இருந்தது, இன்னும் கொஞ்சம் எமோஷன் டை. அந்த பாட்டு பாடினவன் 19 வயசு பொண்ணு, நடித்தவ 19 வயசு பொண்ணு, பாடுற குழந்தைக்கு 7 வயசு, என்ன எமோஷன் வரும்? அதாவது என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே நாம் இன்றை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க கற்றுக்கொண்டு இருக்கிறோம். எதை பற்றியும் கவலை இல்லை. எது வேண்டும் எது வேண்டாம் என்று தேர்ந்தெடுக்கிற முறையும் தெரியவில்லை. இல்லைன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோம் நாட்டில். ஒரு விளம்பரம் இப்போ எப்படி ஆயிடுச்சு? எல்லா இடத்துலையும் விளம்பரம் ஆயிடுச்சு. அதாவது ஏதாவது ஒரு நல்ல விளம்பரம் வருதா? இல்லை. ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? இல்லை. சார் 6 நாளில் சிகப்பழகுன்றாங்க. சார் எப்படி முடியும்? 6 நாளில் எப்படி சிகப்பழகு வரும்? வருது. ஃபேர் அண்ட் லவ்லி தடவுங்கள், 8 போல் தடவுங்கள், 8 போல் தேயுங்கள். அது இன்னும் கண்ணமா ஆர்டிஓ ஆஃபீஸா 8 போட்டு லைசன்ஸ் வாங்கிறதுக்கு? ஒரு பையன் அவன் வீட்டில் பல்லு வளர்க்குறான், திடீர்னு ஒரு பொண்ணு உள்ள போய் உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கா, ஊருக்கா இருக்கா அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி, ₹1 சாக்லேட்டுங்க, அந்த சாக்லேட்டை சொல்லி வாங்கி சாப்பிட்டுனா வாங்கி சாப்பிட போகிறாங்க. அதை விட்டுட்டு ஒரு நல்ல விஷயம், ஒரு பொண்ணு அது பாவம் வண்டி நின்று போச்சுன்னு கஷ்டப்படுது, அவன் வீட்டுக்கு வருது, இவன் பேக்கில் குரல் கொடுக்குறான், கண்ணா லட்டு தின்ன ஆசையா. அவன் ஏற்கனவே எப்படி கெட்டு போலான்னு இருக்கிறான், கண்ணா லட்டு தின்ன ஆசையா. எதுவாக இருந்தாலும் எந்த விளம்பரம் உண்மை இருக்கிறதா? கொஞ்ச நாள் முன்னால் வரையும் ஒரு விளம்பரம் வரும், இந்த அம்மாம் சோப்புக்கு. அந்த பொண்ணை அம்மாம் சோப்பு வாங்க அனுப்பிச்சிடுவாங்க. திடீர்னு ஐயோ பவித்ரா அவள் வேற ஏதாவது சோப்பு வாங்கிட போறா, அவளுக்கு தேமல் வரும்னு இந்த அம்மா ஓடும். அந்த பொண்ணு நான் வாங்கி அண்ணாச்சி கடையிலேவா குளிக்க போகுது, வீட்டுக்கு தானே வரப்போகுது. எதை பற்றி இல்லை, ஏதோ ஒன்று, எதை பற்றியும் கவலை கிடையாது. சார் ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போகுது, போய் காரில் ஏறுது, அவங்க அப்பா பின் சீட்லேருந்து எழுந்து சாக்லேட்டு கொடுக்குறாரு. என்னன்னு? எதையுமே சந்தோஷமாக கொண்டாடணும், ஸ்வீட்டோடு கொண்டாடணும். இது ஏதாவது ஒத்துக்க முடியுமா? திடீர்னு பார்த்தா பிரபு உரிமை போராட்டம்னாரு. நான் கூட நினச்சேன் தமிழிடம் வாங்கி தர போகிறாருன்னு. கல்யாண் ஜுவல்லர்ஸில் போய் நகை வாங்க சொன்னார். அவர் பரவாயில்ல, விக்ரம் மணப்புறம் கோல்டோட போய் எத்துமே வச்சிருங்கன்னாரு. அவர் பரவாயில்ல, சத்யராஜ் ஈமு கோழி வாங்கி வளருங்கன்னாரு. வளர்த்தவன் உள்ளகிறான், ஈமு கோழியை இப்போ கவர்மெண்ட் வளர்க்குது. அதாவது என்ன செய்கிறோம், என்ன வாழ்க்கையில் அதெல்லாம் கஷ்டம் வரும், கஷ்டம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. சார் ஒரு 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 நமக்குன்னு ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க போகிறோம் வச்சுங்களேன், அந்த மெடிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்க போகும்போது தான் கண்ணீர் அஞ்சலி போஸ்டராக வரும். அதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஒரு ஒரு எந்த விஷயத்திற்காக நாம் நம்முடைய நேரத்தை செலவு செய்கிறோமோ அந்த விஷயத்தை தெளிவாக செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த நாட்டில் ரொம்ப பெரிய கஷ்டம் அதுதான். விதிமுறைகள் எது என்று தெரியும், ஆனால் யாராவது ஒருத்தராவது அதை ஃபாலோ பண்ணுறோமா? இல்லை. நம்ம நாட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி. மேல்நாட்டிலெல்லாம் ஒரு ஒரு கட்டிடம் 100 வருஷம் தாண்டிடுச்சுன்னா அதை அரசாங்கம் எடுத்துக்குது, அரசாங்கம் பாதுகாக்குது, அது தேசத்தின் சொத்துன்னு சொல்லுது. நமக்கு அந்த கவலையே இல்லைங்க, எதை பற்றியும் கவலை இல்லை. இந்த நாட்டில் இருக்கின்ற கலை பொக்கிஷங்கள் எப்படிப்பட்ட பொக்கிஷங்கள், எதையாவது ஒழுங்காக வச்சுருக்கோமா? நீங்கள் சென்னைக்கு வந்தால் வள்ளுவர் கோட்டத்தை பாருங்கள். வள்ளுவர் மொத்தம் 1330 தான் எழுதினார். நம்மால் எக்ஸ்ட்ராவாக 100 எழுதியிருக்கான் கீழே. ஆனால் கரெக்டாக எழுதியிருக்காங்க. நீயும் நானும் ஒன்று, ஊர் நம்பினால் நன்று. அதே தான் குறள், 7 சீரு எல்லாம். ஏதாவது ஒன்று ஒழுங்காக பண்ணுறானா? இல்லை. அட போன மாதம் திருப்பதிக்கு போனேன், 50 ரூபாய் க்யூவில் நின்றுக்கிட்டு பெருமாளை பற்றி ஸ்லோகம் சொல்லினே போகிறேன். அங்கே ஒருத்தன் எழுதி வச்சுருக்கான், ஜெயந்தி ஐ லவ் யூன்னு.
டேய் அதை நீ பெருமாள் கிட்ட சொல்லு, இல்லை அந்த ஜெயந்தி கிட்ட சொல்லு. இவன் எழுதி வச்சுட்டு போயிட்டான். நான் அது வரையும் பெருமாள் ஸ்லோகம் பண்ணுவேன். அதை பார்த்தனா எம்ஏல என் கூட படித்த ஜெயந்தி ஞாபகம் வந்தது. பெருமாள் போயிட்டார். பின்னால் என் ஒய்ஃபு எங்கே வந்தாலும் வேடிக்கை தான், போயா முன்னால் அப்படின்னு. கலை பொக்கிஷங்களை பற்றியும் கவலை இல்லை. ஒரு 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 சார், உலகத்திலேயேங்க கோவில் உள்ள ஏகப்பட்ட விளம்பரம் நம்ம கோயிலில் தான். தயவு செய்து அமைதியாக இருக்கவும். ஏதாவது கோயில் உள்ள இந்த நோட்டீஸ் போர்டு இருக்குமா? இருக்கு. ஏன் யார் அமைதியாக இருக்கான்? நீங்கள் அந்த சாமி பார்க்குற கியூவில் பாருங்கள், ஆம்பளைலாம் உம்முன்னு இருப்பான் வீட்டில் இருக்கிற மாதிரியே, மனசுக்குள்ளேயே வேண்டிப்பான் சாமியை. கடவுளே, எந்த பிறப்பில் நான் செஞ்ச பாவமும் மனுஷ பிறப்பாக கொடுத்துட்டேன், எங்கள் அம்மாவை என் ஒய்ஃபுக்கிட்டேருந்து காப்பாற்று, என் ஒய்ஃபை எங்கள் அம்மா கிட்டேருந்து காப்பாற்று, என்ன அவங்க 2 பேர்கிட்டேருந்து காப்பாற்று, அப்படி வேண்டின்னு போவான். இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா க்யூவில் நிற்கும்பொழுது சலன்னு பேசிக்கினே போவோம். பேசிக்கினே போய் அந்த குருக்கள் வரையும் போயாச்சு. சாமியை பார்க்காம குருக்களை பார்த்து, என்ன சாமி போன வெள்ளிக்கிழமை வரல அப்படின்னு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கும். ஆற்றுல விசேஷமானவர், அப்படியா அப்படின்னு விபூதி வாங்கி வீட்டுக்கு போயிடும். சாமி பார்க்கறது இல்லை. எல்லா இடத்துலையும் போடு வரிசையில் நிற்கவும். அதாவது நம்மளாம் மனுஷன் 6 அறிவு இருக்கிறது, வரிசையில் நிற்கவும்னு கோயில் உள்ள போர்டு இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ கலாச்சாரத்தை இழந்து இருக்கிறோம்னு பாருங்க. தயவு செய்து அகல் விளக்கை மேடையிலே வைக்கவும். ஏன் 2 ரூபாய்க்கு அகல் விளக்கு வாங்கி சாமிக்கே சூடு வைக்கிறான், அதனால ஓரமாக வச்சுட்டு போடான்றாங்க. வேற எங்கேயாவது உண்டாங்க இந்த கேட்டின் முன் வண்டியை நிறுத்தாதீர்கள்னு? நம்ம ஊரில் தான் இந்த கேட்டின் முன். ஏன்னா நமக்கு கவலை இல்லை, எவன் வீட்டு கேட்டோ அவன் என்ன வசதியோ நம்ம நிறுத்திட்டு போயிட்டே இருப்போம். இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கேட்டின் முன் வண்டியை நிறுத்தாதீர்கள்னு வீட்டுக்கு சொந்தக்காரன் நம்ம தானே போடணும், நம்ம போடுறதில்ல. சென்னை சில்க்கு, போத்தீஸு, கல்யாண ஜுவல்லர் அவன் போட்டு போகிறான் நம்மளை கேட்காமலையே. ஒருத்தன் என் வீட்டிலேருந்து என் போட எடுத்துட்டான் இடம் இல்லைன்னு. இப்போ நானே என் வீட்டுக்கு அடையாளம் எப்படி சொல்கிறேன்னா, 3 சென்னை சில்க்கு, 1 போத்தீஸரா வந்துரு அப்படின்னு. யாருக்கு யார் வேலையும் பயம் இல்லை. ஆனால் கவர்மெண்ட்டில் எதுக்கு சொல்கிறாங்க அதை பற்றியும் கவலை இல்லை. ஹெல்மெட்டு போடு அந்த கவர்மெண்ட்டில் சொன்னாங்க, கவலையே இல்லை. இவன் பேப்பர் படிச்சுக்கினே போடலன்னா அப்படின்னா போடலன்னா சேர்த்துருவேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சொல்லுவான், டே இல்லை விட்றா, அப்படிதான் என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் மெதுவாக பார்த்துக்கலாம். முன்ன கூட தான் சொன்னாங்க கண்டிப்பாக ஹெல்மெட்டு போடணுன்னாங்க. நம்ம என்ன போட்டோமாண்ணா அப்படி மாத கட்சியில் போட்டு முடிச்சிக்கலாம் விட்டுரு அப்படின்னு. ஹெல்மெட்டு போடுறது கிடையாது. சில பேர் கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கிடுவாங்க, பைக்லேயும் எடுத்துருவான், தலையில் போட மாட்டான், பெட்ரோல் டேங்கில் குழந்தை உட்கார வச்சுற மாதிரி விட்டு போகிறான். யாருடைய நன்மைக்காக சொல்லுகிறார்கள் என்ற திறமையை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துகிறோம். ஏதாவது ஆபத்து வந்தால் மட்டும்தான் நாம் பதறுகிறோம். அதுதான் தவறு. ஒரு விதிமுறையை கடைபிடிக்க வேண்டும்னு ஒரு 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 விதி இருந்தால் அதை கடைபிடிக்கணும். இங்கே ஷேர் ஆட்டோ இருக்கான்னு தெரியல, அதை கண்டுபிடிச்சவனை கூட்டின்னு வந்து நோபல் பிரைஸ் தரணும். ஒரு வண்டி போக முடியாதுங்க, அது ஷேப்பே வேற மாதிரி இருக்கும். அவனுக்கு லைசன்ஸ் கார்டு இருக்காது, அவனுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் கிடையாது, பாடி ஷேப்பே வேற மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்தா நவராத்திரி கோலுக்கு படிக்கட்டு வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறான். இதில் லுங்கி கட்டின கண்டக்டர் வேலை. இந்த தெனாலிராமன் குதிரைலாம் புல்லு கட்டு பார்த்தா நின்றுடுமே, அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு பார்த்தா பின்னால் பற்றி கவலை இல்லை, அப்படியே சைடு வாங்குவோம். உள்ளே பார்த்தா யார் மண்டியில் யார் உட்காந்துக்கிறாங்கன்னே தெரியல. 4 நாள் தொடர்ந்து போனால் எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான் நம்மளுக்கு. எதை பற்றி கவலை இல்லை. சட்டம் ஒழுங்கை நாம் சரியாக பாதுகாக்கவில்லை என்றால் என்ன? உலகத்தில் எந்த இடத்துல மனமாச்சரியங்கள் இருந்தாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டில் இருக்கின்ற செல்வங்களை பாதுகாக்கிறார்கள், அந்த நாட்டினுடைய கலை பொக்கிஷத்தை பாதுகாக்கிறார்கள். நமக்கு மட்டும்தான் எதை பற்றியும் கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை. இது சுதந்திரம் அல்ல, இதுக்கு பேர் சுதந்திரம் அல்ல. எதை பற்றியும் கவலை கிடையாது.
ஒரு நாள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்போம், ஒன்றும் கிடையாது. ஒரு பிளாட்ஃபார்மில் நின்று லைனில் வண்டி ஏறணுன்ற புத்திசாலித்தனம் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன தெரியுமா, இந்த நாட்டில்தான் இளைஞர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். இந்த நாட்டிலிருந்து தான் இந்தியா தான் எதிர்காலத்திலே ஒரு வல்லரசாக ஆக வேண்டும், வல்லரசாக ஆகும் என்ற ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் போகிற போக்கு, பெரியவர்கள் வழி நடத்துவது எல்லாமே மாறி போச்சு. பையங்க இப்போ ஒன்று ஓவர் ஸ்மார்ட்டாக இருக்கான், இல்லைன்னா ஒன்றுமே இல்லை இருக்கான். அட ரூம் உள்ளே இருக்காங்க, யார் கூடயும் போய் கலகலன்னு பேச மாட்டான். ஏன்டா யார் கூடயும் பேசலை, என் கூட வேலை செஞ்சவர் வந்திருக்காரு, அவர் கூட பேசினாக்கா உன் அறிவு வளராதா, பெரியவங்க கிட்ட பேசினா அறிவு வளராதான்னு கேட்டால் அவன் பதில் சொல்கிறான், இவ்வளோ நாள் உன் கூட பேசுன வளர்ந்துதா, உன் ஃப்ரெண்டு கூட பேசினா மட்டும் வளரும் வாழ்றான். அது எதிர்கேள்வி கேட்குறது, எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருக்குது. இந்த செல்ஃபோன் வந்துடுச்சு, விஞ்ஞான வளர்ச்சியில் பெரிய இழப்பு அதான். அன்னைக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை தாத்தா செத்து போயிட்டாருன்னு வச்சிட்டான். பேசுனது எந்த மாப்பிள்ளை, செத்தது எந்த தாத்தான்னு இன்னி வரையும் தெரியல. இப்பெல்லாம் ஃபோன் வர ஆரம்பித்த பிறகு மக்கள் அன்பு போயிடுச்சு. நான் சில வாட்டி பேசிட்டு இறங்கினா ஒருத்தர் அன்னைக்கு வந்து நம்பர் சொல்லுங்கள், முன்னா என்னென்னா உங்கள் பேர் என்ன, அட்ரஸ் என்னென்ன, நம்பர் சொல்லுங்கன்னு. ஏங்க என்ன சும்மா சொல்லுங்கள், சும்மா தானே சொன்னோம் வச்சுங்களேன். ட்ரெயினில் ஏறின பிறகு அவன் ஃபோன் அடிக்கிறான், அடித்து நீங்கள் அந்த கருத்து பேசுனீங்க, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அதை பற்றி கொஞ்சம் பேசுவோமான்னு. இது 10 மணிக்கு மேலே எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எது விதியோ அதில் நடப்போம். உலகத்திலே வேறு எந்த நாட்டுக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் தலைவன் நமக்கு கிடைத்திருக்கிறான், மகாத்மா காந்தி. கவலையே இல்லை. ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தவனை அந்த தேசம் தந்தை என்று போற்றுவது இயல்பு. நீங்க உலகத்தில் எந்த தேசத்திலும் பார்த்தாலும் தேசத்திற்காக யார் விடுதலைக்காக போரிட்டார்களோ, யார் வழிநடத்தி சென்றார்களோ, அந்த மனிதன் அந்த தேசத்தின் விடுதலை பெற்ற பிறகு அந்த தேசத்தின் முதல் அதிபராக மாறுகிறார். நெல்சன் மண்டேலா வரையும் யார் விடுதலை போராட்டத்திற்கு கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் தான் முதல் அதிபன். ஆனால் இந்தியா விடுதலை அடைந்த பிறகு கூட பதவியை பற்றி கவலைப்படாத இருந்த ஒரே தேச தலைவன் மகாத்மா காந்தியடிகள் தான். நாம் என்ன பண்ணோம், மகாத்மா காந்தியின் உயிரை கோட்சே எடுத்துக்கொண்டான், மகாத்மா காந்தியின் பெயரை நேரு குடும்பம் எடுத்துக்கொண்டது, மகாத்மா காந்தியின் படத்தை ரிசர்வ் பேங்க் எடுத்துக்கொண்டது, மகாத்மா காந்தியின் உடைமைகளை விஜய் மல்லையா எடுத்துக்கொண்டார், மகாத்மா காந்தியின் எழுத்துக்களை பதிப்பகம் எடுத்துக்கொண்டது. மகாத்மா காந்தியிடமிருந்து நாம் எடுத்துக்கொள்ளாதது அவர் காட்டிய சத்தியமும் அகிம்சையும் மட்டும்தான். அதை எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை நலமாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.